காலை வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய வைத்தியர் மதிக்குமார் ஐயா அவர்களுக்கு இந்த போண்டாமணியில் இனிய காலை வணக்கத்தை இருக்கிறார். ஐயா, உண்மையிலேயே உங்கள் நட்பு என்ன கிடைச்சது அந்த பகவானுக்கு தெரிஞ்சு அதுக்கு நன்றி சொல்லணும்னா நம்ம இந்த நவீன் பணிதையாக தான் நன்றி சொல்லணும். அவர் மூலம் தான் எனக்கு உங்கள் நட்பு கிடைச்சிது. இப்போ உங்ககிட்ட நான் சித்த வைத்தியம் சாப்பிட ஆரம்பிச்சது அவருடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா நான் எப்போவுமே சித்த வைத்தியத்தை தான் ஒரு இளைஞர் பண்ணேன். இளைஞர் குடும்பமே சித்த வைத்தியம் தான் அதிகமாக விரும்பி பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து தான் சித்த வைத்தியத்தை மாற்றினேன். இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் வைத்தியம் இங்கிலீஷை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை எப்போதுமே சாப்பிட்டே இருக்கணும். சித்த வைத்தியத்தை சாப்பிட்டோம்னு சொன்னால் எந்த வியாதியும் கொஞ்சம் நாளாக என்னுடைய அதவே இல்லாமல் போயிடும். அதை வந்து எல்லாருமே நம்பணும் தான் உண்மை. இந்த சித்த வைத்தியம் தான் கொரோனா வியாதிகளுக்கெல்லாம் கைவிட்டு சித்த வைத்தியத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. அது எனக்கு தெரியும். எனக்கு பத்தியம் இருக்கணும் கொள்ளணும் அப்படின்னு பயத்திலேயே கொஞ்சம் விட்டு இப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லாமல் தகுந்த முறையில் மருந்துகள் வந்துருக்கீங்க. உடம்புல சில வியாதிகளுக்கு உண்மையிலே கை அமைக்க இருந்து இப்போ எல்லாம் இறக்கமாக இருக்குது. இப்போ வலி இருந்தது. உடம்பு இன்றைக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கேன். நீங்கள் கொடுத்த டானிக்கு மாற்ற எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதனால் சித்த வைத்து தான் முழுசாக நம்புகிறேன். உங்கள் உதவி இருந்தாலே போதும், என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா இப்போ தான் நம்ம பிஸியாக இருந்தால் உடம்பு நல்லா இருக்கணும். அந்த வகையில் உங்கள் மருந்து மாத்திரை எனக்கு ரொம்ப கருப்பாக இருக்கீங்க. உண்மையில சொல்கிறேன், சித்த வைத்தியம் இங்கே எதுவுமே இல்லை. உங்கள் தயவு எனக்கு என்னைக்குமே தேவை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் எல்லாருமே கையாண்டு சித்த வைத்தியம் தான் யாருமே வாங்க முடியாது. கஷாயம் குடிங்க, வேர் குடிங்க, அதை அப்படி குடிங்க, இதை குடிங்க, டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்கன்னா அதில் கொரோனாவுக்கு கைவிட சித்த வைத்தியம் தான். சித்த வைத்தியத்தை பின்னி எதுவுமே இல்லை. நான் என் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், சித்த வைத்தியத்தை கையாளுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆங்கில வைத்தியம் அப்பப்போ சரியாக முடியும். அறவே உடம்புல வியாதி ஒழிக்க முடியாது. இன்றைக்கி எனக்கு சுகர் வந்து எல்லாம் இறங்கிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கையால் நீக்கமாக இருக்குது. எல்லாம் இறங்கிடுது. ஐயாட்ட மருந்து சாப்பிட்றேன். ஐயா வந்து தரமாக கொடுத்துருக்காரு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு கலைஞர் நல்லா இருக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்துறீங்க, நல்லா இருக்கணும், அதுவே எனக்கு போகும் சொல்லி சிரித்த முதல்ல நம்ம நம்ப மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இந்த செலவும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அதனால நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எந்த வேலை ஐயாவை கான்டெக்ட் பண்ணுங்க. நடிகர்களாக நிறைய ஐயா வந்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் சொல்கிறேன், சித்த வைத்தியத்தை மீறி எதுவுமே இல்லை. இதை நீங்கள் நம்புங்க. உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.